வெல்கம் டு விபி நவரச சேனல். பஜ்ஜினாலே நம்மளுக்கு முதல்ல தோன்றுறது பீச்சில் பஜ்ஜி சாப்பிடணுன்றது மட்டும்தாங்க. பீச் ஸ்டைலில் நம்ம பஜ்ஜி எப்படி செய்யலான்ட்டு நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதுதான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். லைட்டாக ஆப்ப சோடா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி போடுறதுக்கு தண்ணி பக்குவம் ரொம்ப முக்கியங்க. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி அதிகமாக விட்டுட்டாலும் பஜ்ஜி போட முடியாது. நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம். பார்த்தீங்களா, மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வாழைக்காவை எடுத்து மாவில் முன்னும் பின்னும் துவட்டி நம்ம எண்ணெயில் விடலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து பக்குவமாக போடணுங்க. பஜ்ஜி செய்யும்போது நம்ம சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். பஜ்ஜி புசு புசுன்னு வரணுன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பஜ்ஜி போடும்போது பஜ்ஜி மேலே நம்ம எண்ணெயை கொஞ்சம் எடுத்து எடுத்து ஊற்றணும். பார்த்தீங்களா, பஜ்ஜி எவ்வளோ சாஃப்டாக புசு புசு இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பஜ்ஜியை சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.